Standard 11th Chapter 1 Set Relations and Functions. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா set is a collection of well-defined object. நான் ரெண்டு செட் எடுக்கிறேன், செட் A, B அப்படிங்கிற ரெண்டு செட்டை எடுக்கிறேன். இந்த ரெண்டு செட்டை என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றுக்கு ஒன்று சப்செட்னு சொல்ல போகிறேன். எப்போ ஒரு செட் இன்னொரு செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட் இன்னொரு செட்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக உள்ள எலமெண்ட் செட்டாகவும் அதுக்கு கீழே கம்மியாக உள்ள எலமெண்ட்டை அதுக்கு சப்செட்டாகவும் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கச்சில்ல இதில் நான் A is a subset of Bன்னு எடுக்கிறேன். A is a subset and equalனு இருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுவும் சப்செட் தான். இதில் ஏங்கிறது சப்செட் ஆஃப் பியை ஆக்ட் பண்ணும், அந்த பிங்கிறது ஏக்கு சூப்பர் செட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஏபி மறுபடியும் எடுக்கிறேன். அதில் ஏங்கிறது பியினுடைய சப்செட் அண்ட் ஈக்குவல்னு எடுக்கிறேன். அண்ட் பி இஸ் எ சப்செட் அண்ட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்தேன் அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மூணாவது A is a subset of B and A is not equal to B. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ப்ராப்பர் சப்செட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஏபிங்கிற ரெண்டு செட்டை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு செட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா செட் ஏல இருந்து பீரோட எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியில் செட் ஏல உள்ள எலமெண்ட்டை மட்டும் திருப்பி எழுதுனோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செட் ஏ அண்ட் பி. ஓகேவா? அடுத்தது அதே ரெண்டு ஏ அண்ட் பி எடுத்துகிட்டு அதுக்கான சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டிஃப்ரென்ஸ்னாலே ஒன்றுலேருந்து ஒன்று என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏ சிமெட்ரிக் பி அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ சிமெட்ரிக். ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ. சில சம்ஸில் இந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்காம யூனியன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ யூனியன் பி மைனஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன்ஸ் பி. பிங்கிற செட்டு தனக்குத்தானே சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் பி. ஒரு செட்டு இஸ் அ காம்ப்ளிமெண்ட் செட் அப்படின்னு சொன்னால் இஸ் டினோட்டட் பை பி டேஷ் ஆர் பி காம்ப்ளிமெண்ட். பவரில் வந்து சி போடுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிவர்ஸ் செட்டில் இருந்து இப்போ பி அப்படின்னா பீரோட எலமெண்ட்டை பூரா நீக்கி எழுதிட்டு மீதி உள்ள யூனிவர்ஸ் உள்ள செட்டை எடுத்து எழுதிங்கன்னா தட் இஸ் கால்ட் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு. செட்டில் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் இஸ் அன் வாய்ட் செட் ஆர் எம்டி செட். அதுக்கப்புறம் செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் சப்செட்ஸை கேதர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா செட்ஸ் ஆஃப் கலெக்டிங் த சப்செட் ஆஃப் எ செட் இஸ் கால்ட் அஸ் அ பவர் செட் ஆஃப். இங்கே ஏ எடுத்திருக்கேன், அதனால் ஏ. எக்ஸாம்பிளுக்கு ஏ = 1,2ங்கிற செட் எடுத்திருக்கேன். இதனுடைய சப்செட்ஸ் எல்லாம் என்னென்னா எம்டி செட்டு 1 2 அண்ட் மூணாவது நாலாவது 1,2. இப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் செட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் n of a அப்படிங்கிற ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். இங்கே n of a அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் செட் ஏ. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 எலமெண்ட் இருக்குது. 2 பவர் 2 அப்படின்னா 2 × 2 அப்படின்னா 4. அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 4. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.